இத பாருமா, நீ கோவிலுக்கு போ, வேண்டான்னு சொல்லல. என்கிட்ட சொல்லிட்டு போனா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ. இந்த வீட்ல இதுக்கெல்லாமா பெர்மிஷன் வாங்கணும்? நான் என்ன சினிமா டிராமா நான் போனேன்? பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தானே போனேன். கொஞ்சம் விட்டா நின்றா உட்காந்தா மூச்சு வாங்கினா எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்வீங்களே. இந்தாங்க அத்தை பிரசாதம். நீ கோவிலுக்கு போறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னது தப்பா? நான் போகணும்னு சொன்னா நீங்க மாட்டேன் நான் சொல்ல போறீங்க? நிச்சயமா மாட்டேன். பின்ன எதுக்கு கேட்கணும்? ஒருவேளை கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவேனே. அதனாலதான் கேட்கல. பாத்தியாடா, பாத்தியா உன் பொண்டாட்டி என்ன பேசுறான்னு பாத்தியா? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மாமியாருக்கு தெரியாம வீட்டு வாசப்படியை தாண்டினா காலை ஒடிச்சு அடுப்புல வச்சு வெந்நீர் காய்ச்சிடுவாங்க. இந்த ஜெகன்மோகினி படத்துல வரல அதே மாதிரிதான். அத்தை காலம் மாறி போச்சு. மாமியார பார்த்து மருமகன் பயப்படுறது அந்த காலம். இப்ப மருமகளை பார்த்து மாமியார் பயப்படுறாங்க. இத பாருங்க, நீங்க எங்க போறீங்க என்ன பண்றீங்க நான் கேக்குறேனா, அதே மாதிரி நீங்க எதுக்கு என்ன கேட்கணும்? நீங்க போகாதே போகாதேன்னு சொல்லறதான் எனக்கு போகணும் போகணும்னு தோணுது. நாளைக்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நான் சுத்த போறேன். அதெல்லாம் நீ ஆஞ்சநேயரை சுத்த கூடாது. சரி உங்களை சுத்துறேன். இத பாருங்க, நீங்க வேணா உங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் புருஷனை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வாங்க. கௌரி, நீ மட்டும்தான் வந்தியா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன உடம்புக்கு? மருந்துதான் சாப்பிட்டியா? இல்ல, ஒரே காய்ச்சலா இருக்கு, ஒரு வேலையை செய்ய முடியல. கல்யாணி தான் கொஞ்சம் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன், இன்னும் காணோம். அம்மா கஷாயம் கேட்டாங்களா? ஆமா. எவ்வளவு நேரம்? கொஞ்சம் அடுப்படியில வேலை இருந்துச்சு. மாமியார் தானே, கேட்ட உடனே சீக்கிரமா போட்டு கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போயிடும். கொடுக்குறமா? கொடுக்க டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்? காலையில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா? நீ உன் மாமனார வேலை வாங்குற மாதிரி நான் என் மாமனார வேலை வாங்க மாட்டேன். இங்க எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் செஞ்சாகணும். இது பாருங்க, கொடுக்க முடியலன்னு சொல்லிடுங்க, அதுக்காக தேவையில்லாததுல பேச வேண்டாம். ஐயோ பாவம், நீங்க உங்க வீட்டுல ரொம்ப தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி பதறத, அப்படித்தானே உன் புருஷனோட அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க? அப்ப ஏன் இந்த உடம்பு பதறல? நீ ஒழுங்கா அவங்கள பாத்துருந்தீன்னா அவங்க முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்திருப்பாங்களா? நீ உன் மாமியார பாத்துக்க மாட்ட, ஆனா நான் மட்டும் என் மாமியார பாத்துக்கணும். என்ன இது? நல்ல இடம் கொடுத்து வச்சிருக்க. யார் யார் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தா வா இந்த அளவுக்கு நீளாது. இங்க பார், யாரை எங்க வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ அனாவசியமா என் குடும்ப பிரச்சனை தலையிட வேண்டாம். குடிங்க. நீ குடி. இவன் தூங்குறான்ல, இந்த கண்ணாடி கழட்டி வச்சானா? எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். என்ன தெரியுமா சொல்றான்? தூங்கும் போது கண்ணாடி போட்டுட்டு தூங்கலாதான் கனவு கிளியரா வரும்ன்றான். என்ன பண்ண சொல்றீங்க? இவன் ஒரு கூத்தியா? அதுக்கு மேல நீ அடிக்கிற கூத்து இருக்க. நான் என்ன பண்ண? சாரதி அவங்க அம்மாவை காணோன்ட்டு ஆந்திராவுக்கு தேடி போயிருக்கான். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கிடைச்சிருவாங்க. ரஞ்சினிக்கு புத்தி வரணுன்றதுக்காக தானே இந்த ஏற்பாடெல்லாம். அப்படி அவளுக்கு புத்தி வந்ததா தெரியலையே. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வேற வச்சுட்டா. அவ புருஷனோட பிரிஞ்சு இங்க வந்தா தானே அவளுக்கு நம்ம புத்தி புகட்ட முடியும். இவ அவங்க மாமியாரை இடிச்சு இடியெல்லாம் இங்க எம் மூலியமா இவங்க அம்மாவுக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறாள. அதுக்கப்புறமா உரைக்காம இருக்குமா? சந்தடி சாக்குல கௌரிக்கும் ஒரு சூடு போட்டேன். அவளுக்கு என்ன பண்ண? இவ அங்க தான் மாமியாரை கவனிக்க மாட்டாளா, நான் இங்க என் மாமியாரை கவனிச்சுக்கணுமா? என்ன கதை பாருங்க. நல்லா என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டா. எங்க ரஞ்சினிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். இந்த பார்க்கலேனே, என் சிஸ்டர்ஸ் எல்லாம் திரும்பி நல்லா வாழணும். அதான் உன் ஆசை, என் ஆசையும் கூட. அதுக்காக நீ எந்த ரூட்ல போனாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண தயார். அவ்வளவுதான், விடுங்க. ரஞ்சினி, உனக்கு வச்சுக்கிறேன்டி கச்சேரி. ரஞ்சினி, என்னன்னா? இங்க பார், உனக்காக என்ன வாங்கிட்டு வந்து. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இட்ஸ் ஆல் ரைட். ஹாய், புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கா? இல்ல அண்ணி, அண்ணா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு.
உனக்கா? இவளுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஏன் இவளுக்கு புடவை வாங்கி கொடுக்க இவ புருஷன்ல? இருக்கான், புடவையும் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்காக அண்ணன் தங்கச்சிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? அப்படின்னு ரூலா போட்டிருக்கேன். இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்க தங்கங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது நியாயம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கஸ்டம் செக். நீங்க என்ன வாங்குறதா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் வாங்கணும். என்னது? என் தங்கச்சிக்கு நான் புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? கேட்கணும். இந்த பார், எங்க அப்பாக்கு நான் வேட்டி எடுத்து கொடுப்பேன், எங்க அம்மாக்கு பூஸ் எடுத்து கொடுப்பேன், இன்னும் இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எல்லாம் எடுத்து கொடுப்பேன். அது என் இஷ்டம். நீ யார என்ன கேட்கறதுக்கு? நான் யார கேட்கறதுக்கா? நான் உங்க பொண்டாட்டி. என்னமோ இவர் கையில இருந்து காசு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுக்குற மாதிரி தான். அதெல்லாம் என் பணம். என்னது? நீயா வேலைக்கு போற? நீயா சம்பாதிக்கிற? நான் தானே சம்பாதிக்கிறேன். நான் இந்த வீட்டுல செய்யற வேலைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு போட்டு உங்ககிட்ட பணம் கேட்டா உங்க சம்பளமே பத்தாது. அல்ப சம்பளம். ஐயோ, அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கா. நானா புருஷனை விட்டு பிரிஞ்சு இங்க வான்னு கூப்பிட்டேன்? அவ புருஷன் சரியில்லைமா, புரிஞ்சுக்கோ. பொண்டாட்டி சரியா இருந்தா எல்லா புருஷனும் சரியா இருப்பாங்க. அவளுக்கு நம்மள விட்டா வேற யார் ஆதரவு? ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் ஆதரவு. கஷ்டமோ நஷ்டமோ அனுசரிச்சு அவனோட வாழணும். அதை விட்டுட்டு ஆனா ஒண்ணு அம்மா வீடு வேணும் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பூந்துக்கிட்டா இது என்ன அகதி முகாமா? வந்தவங்க எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு வரவே இருக்கிறதுக்கு. அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துட்டு உள்ள வாங்க. வாங்கண்ணா. அத கூட ப்ளீஸ். சாரி. சீக்கிரம் வாங்க. அம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். கம்முன்னு உட்காந்துருக்க. கல்யாணத்தை எவன் கண்டுபிடிச்சானோ சரியான சாடிஸ்ட். ப்ராப்ளம் ஆரம்பமாயிச்சா? யாரை பிடிக்கல? மாமியாரையா மாமனாரையா? மாமனார் பாவம், அவரு பேச்செல்லாம் யாராவது சீரியஸா எடுத்துப்பாங்களா? இந்த மாமியார் ஒருத்தி இருக்காளே. மாமியாரை கொஞ்சம் மரியாதையா அவங்க இவங்கன்னு பேசக்கூடாதா? நீங்க போங்க அண்ணி, அவங்க முன்னாடிதான் வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். இங்கேயுமா? இன்ஃபேக்ட் என் 3 அக்கா கூட அவங்க மாமியார அவ இவன் தான் சொல்றாங்க. நானும் என் மாமியார அவ இவன் உன் முன்னாடி சொல்லட்டுமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. என் மாமியார கண்டாலே பிடிக்க மாட்டீங்களே. ஏன்? நானும் என் புருஷனும் 5 நிமிஷம் சிரிச்சு பேசினா அவளுக்கு அவங்களுக்கு கண்ணு உறுத்துதே. நான் இந்தா குத்தம் உக்காந்தா குத்தம். பிரியா, வாசகதவை சாத்தினியா? பிரியா, மாமாக்கு மருந்து எடுத்து கொடுத்தியா? பிரியா, அதை செஞ்சியா இதை செஞ்சியா? எப்ப பாரு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ உடனே ஓடி போய் இதெல்லாம் செய்வியா? வேற வேலை இல்ல, ரொம்ப கத்தனா தலையெழுத்தேன்னு போய் பண்ணுவேன். அப்புறம் வந்து கேட்பாங்க, ஏமா இவ்ளோ கத்துறனே உன் காதுல விழலையான்னு. இல்ல கேட்கல, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காது காட்டுமான்னு சொல்லுவாங்க. நீ பெரிய நடிகம்மா. அப்புறம் அண்ணி, இந்த கண்ணு குத்தி பாம்பு இருக்குல்ல, அது மாதிரி நான் எங்க போறேன் என்ன பண்றேன் பாக்குறதே வேலையா போச்சு. நான் எங்கேயாவது வெளியில போனா என்னை பத்தி புகார் சொல்றதே வேலையா போச்சு அவங்களுக்கு. உடனே உன் புருஷன் உன்னை வந்து என்னன்னு கேட்பாரா? அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அவங்க அம்மாவை பத்தி வண்டி வண்டியா புகார் வச்சிருக்கேன், எடுத்து விட மாட்டேன். அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அடேங்கப்பா, உனக்கு விழா எடுக்கணுமா? சரி, உன் புருஷனை பத்தி கொஞ்சம் சொல்லு. ரொம்ப நல்லவரு. உன்னை திட்டவே மாட்டாரா? திட்டுவாரு, அப்புறம் ரொம்ப அன்பா இருப்பாரு. உன்னை ஒரு நாள் கூட அடிச்சது இல்ல? ஒரே ஒரு தடவை அவர் என்ன இடியட்னாரு. நான் இல்ல, நீங்க தான் இடியட்ன. பட்டாருன்னு ஒண்ணு விட்டாரு. அடிச்சதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? புருஷன் திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, நாம அவரை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கறது இல்ல. என் புருஷன் மாதிரி உண்டா, அவரு தங்கம்ல அப்படின்னு கதெல்லாம் அடிப்போம். ஆனா பாவம் மாமியாருக்கு தான் இந்த சலுகைலாம் இல்லை. ஒண்ணு மாதிரிதான் நாட்டுல நிறைய பொண்ணுங்க புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. பாவம் இந்த அப்பாவி ஆண்களும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. புருஷனை கைக்குள்ள போடுற கலை தெரிஞ்ச இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு முக்கியமான கலை தெரியறது இல்ல. என்ன கலை அது? மாமியாரை கைக்குள்ள போட்டுக்கிற கலை தான். எந்த மருமகளாவது தன் மாமியார கைக்குள்ள போட்டுப்பாளா? பிரியா, நம்ம பலத்தை வச்சு எதிராளியை வீழ்த்துறது ஒரு ரகம், எதிராளியோட பலவீனத்தை வச்சு அவனை வீழ்த்துறது இன்னொரு ரகம். என் மாமியாரோட பலகீனம் எதுன்னு எனக்கு தெரியாதே. நீ வேற, புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா? அவளை ஏன் கடவுளே புகழ்ந்தாதான் வரம் கொடுக்கறாரு, அப்புறம் மனுஷன் ஏமாத்திரம். என் மாமியாருக்கு முகசுதினா ரொம்ப பிடிக்கும்.
என் மாமனார இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தானே பல சிக்கல்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாமியார கைக்குள்ள போட்டுக்கோ. எப்படி? இப்ப நீ வெளியே போகும்போது அத்தை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு பர்மிஷன் கேடு. ஷோ எப்படி இப்படி ஸ்லிம் அழகா இருக்கீங்க அப்படின்னு போய் சொல்லு. இது அநியாயம். இத நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? உன் புருஷன் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்காரு. சும்மா சும்மா. அப்புறம் ஒரு நல்ல நாளானா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்த பெரியவங்க இருக்காங்களே அவங்களுக்கு எப்பவுமே யாராவது காலில் விழுந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்றது? நம்ம தலைவிதி. என்ன பண்றது? உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அத்தை இதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு. நீ உண்டானன்னு வச்சுக்கோ, அத்தை இதெல்லாம் உங்க அனுகிரகம் அப்படின்னு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அத்தை இது ஜெயிச்சதுக்கு காரணமே நீங்க பண்ணிட்ட பூஜை தான் அப்படின்னு சொல்லு. அப்புறம் பாரு உன் வீட்டுல உனக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு. இப்ப தெரியுது எங்க அம்மாவை நீங்க எப்படி கைக்குள்ள போட்டீங்கன்னு. ஷோ கண்டுபிடிச்சிட்டியா? சரி சும்மாரே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி எப்படி இருந்தாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. என்கிட்டயவா? நினைத்ததை முடிப்பவன் நான், நான், நான். Hi, Dad. பிரியா 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 என்னப்பா பிரியாக்க? ஏமா அப்படி அழுத்துக்கிற? எங்கேயாவது வெளியில ஆக்ஷன் போக கூப்பிடுறானோ என்னவோ. கரெக்ட். நம்ம 2 பேரும் சினிமா பார்க்க கிளம்புறோம். சீக்கிரமா புறப்படு. சினிமாவுக்கா? நான் வரல, நீங்க வேணா தனியா போயிட்டு வாங்க. ரொம்ப பிகு பண்ணிக்காத, போயிட்டு வா. அதானே ஆசையை கூப்பிட வரமாட்டேங்கிற நீ. அடாடாடாடாடா, இங்க என்ன கலாட்டா? பாருமா, சினிமா பார்த்து 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாமா. ஏங்க 4 டிக்கெட்டை வாங்கிட்டு வரக்கூடாதா? எல்லாரும் ஜாலியா போயிருக்கலாம். அது என்ன கூட்டு குடும்பத்துல 2 டிக்கெட் அல்பம் மாதிரி? கோச்சிக்காதமா, ஏதோ தவறி போய் வாங்கிட்டான். அடுத்ததுல இருந்து 4 டிக்கெட் வாங்குவோம். என்ன மாமா, சினிமாக்கு எப்ப வேணா போலாம். இன்னைக்கு பிரதோஷம், அதுவும் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இன்னைக்கு பிரதோஷம்னு உனக்கு யாருமா சொன்னது? அத்தை, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இன்னொரு கோவில் கூட்டி போறீங்களா? நானே பிரதோஷம் கோயிலுக்கு தாமா போயிட்டு இருக்கேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். சினிமா எல்லாம் வேண்டாம். பிரதோஷத்தன்னைக்கு சிவனை தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை விட நந்தியை தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லது. அதான் அவ டெய்லி இந்த நந்தியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காளே. விளையாடுறீங்களா? நாங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகணும்னு இருக்கேன், இன்னும் கோயிலுக்கு போகிறீங்க? ஆமாம்மா, அவன் என்னவோ ஆசையா கூப்பிடுறான். டிக்கெட் வேற வேஸ்டா போயிடும். உனக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு போனா போகுது. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாத்தாமா? பாரு, நம்ம 2 பேரும் சினிமா பார்த்துட்டு அப்படியே நேரா ஹோட்டலுக்கு போய் செம வெட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். எதுக்காக ஹோட்டல்ல வெட்டணும்? எங்க வீட்டுல அம்மா சமைச்சு வச்சிருக்கிறது வேஸ்டா தானே போகும். அதை விட்டுட்டு ஹோட்டலுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? அதானே, அத்தை எவ்வளவு நல்லா சமைப்பாங்க. அதை விட்டு யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? அவன் என்னவோ ஆசைப்படுறான். அவனுக்கும் ஹோட்டல்ல சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லேட் ஆயிடும். அதனால நீங்க ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துருங்க. என்ன அத்தை, வீட்டுல எவ்வளவு நல்ல வெஜிடபிள் புலாவ் பண்ணி வச்சிருக்கீங்க. வெஜிடபிள் புலவா? பிரதோஷம் ஸ்பெஷலா? இன்னொரு நாளைக்கு பண்ணிட்டா போகுது. ஆமா, வெஜிடபிள் புலவுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சாதாரணமா பிடிக்காது, ஆனா உங்க ப்ரிப்பரேஷன் என்ன பிடிக்க வச்சிருச்சே. நானும் இத்தனை வருஷமா ப்ரிப்பரேஷன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கேன், தொண்டையை தான் பிடிக்குது. ஐயோ சும்மா இருங்க. சரி சரி, நான் கோயிலுக்கு கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா சினிமாக்கு போயிட்டு வாங்க. சரி அத்தை. டாடா. என்னங்கடா இது அதிசயமா இருக்கு. வழக்கமா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போனோம் அப்படின்னா இந்த அம்மா நானும் வரேன்னுவாங்க. இப்ப என்ன தனியா போயிட்டாங்கன்றாங்க. மாமியார கைக்குள்ள எப்படி போடுறதுன்னு கல்யாணி அண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்களே. டெக்னிக் நம்பர் 1. நான் சொல்றேன், நீ கூப்பிட்டு உடனே பிரியா உன்னோட சினிமாவுக்கு கிளம்பி இருந்தா உங்க அம்மா விட்டுருப்பாங்களா? அது எப்படி நானும் கூட சினிமாவுக்கு வரேன்னு இருப்பாங்க. இல்ல பிரியா தன்னோட கோயிலுக்கு தான் வரணும்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கிளம்பும் போது ஆரம்பிச்ச சண்டை திரும்பி வர வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால்தான் பிரியா முதல்லயே அம்மாவோட கோயிலுக்கு வரேன்னு சொன்னதுனாலதான் அம்மா உங்க 2 பேரும் சினிமா போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, உங்க 2 பேரையும் ஹோட்டல்ல சாப்பிட்டுவான்னு சொன்னாங்களே, எப்படி? அது டெக்னிக் நம்பர் 2. சாதாரணமா ஹோட்டலுக்கு போறோம்னு சொன்னா ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, காச் மூச்சுன்னு கத்துவாங்க. ஆனா இன்னைக்கு அத்தை உங்க சமையல் சூப்பர், ஆஹா ஓஹோன்னு சொன்னோன்னா உங்க ரியாக்ஷன் மாறிச்சு பாத்தீங்களா? ஓ, சூப்பர்னு பேச்சுக்கு தானே சொன்னியா, நிஜமா இல்லையா? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இனிமே நீ எது சொன்னாலும் நான் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன். மாமா, அவங்க சாப்பாடு வாயில வைக்க முடியுமா? அதானே பார்த்தேன். ஆமா, உங்க கல்யாணி அண்ணி மாமியாரை எப்படி கையில போட்டுக்கிறதுன்னு உனக்கு இவ்வளவு ஐடியா எடுத்து கொடுத்துருக்காங்களே, அது ஏன் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். சினிமா போட்டுருவான், கிளம்புமா. பிரியா,
அம்மா என்னம்மா கோயிலுக்கு போறேன்னா அதுக்குள்ள பாதியில வந்துட்டேன். கோயிலுக்கு கிளம்பின வழிய மனசே கேட்கல. சாதாரணமா அவ கேட்கவே மாட்டா. அவளே அதிசயமா கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அத்தான்னு கேட்டுட்டாளா. விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? என்னை பத்தி தப்பா எடுத்துக்க மாட்டா. அதுவும் இல்லாம மாமியார் ஒரு சுயநலக்காரின்னு நினைச்சிட்டானா. அதனால அவ இஷ்டப்படியே அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வா. ஐயோ, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயுமாங்க. இங்க என்ன உள்டாவா இருக்கு? என்னது? ஒண்ணும் இல்ல, வார்த்தை மாறக்கூடாது. அவங்க சினிமா போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கல்ல, இப்ப ஏன் வேண்டாங்கிற? இப்போ என்ன எடுத்துக்கு, நான் ஒரு டாக்டர். எங்கிட்ட எவ்வளவு பேஷண்ட் எவ்வளவு விதமான வியாதிகளோட வராங்க. நான் என்ன மருந்தை மாத்தி மாத்தியா கொடுக்குறேன்? எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தானே கொடுக்குறேன். அதே மாதிரி நாக்கு ஒண்ணு சொல் ஒண்ணு. அவங்க சினிமாவுக்கு போகட்டும், நான் உனக்கு துணையா கோயிலுக்கு வரேன். போற வழிக்காவது புண்ணியத்தை தேடிப்போம். நிஜமாவா சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் அதிசயமா என் கூட கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம 2 பேரும் இன்னொரு நாளைக்கு கோவிலுக்கு போலாம். தப்பா எடுத்துக்காதுமா? அதுக்கா இல்லம்மா, அதான் வீட்லயே டெய்லி அர்ச்சனை நடக்கிறது, இது கோயில் வேற எதுக்குன்னு பார்த்தேன். வாங்க. சரி 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 கிளம்பு. துப்ப வந்துடுறேன். ஆயா, ஆயா, டிவி தன்னை போல ஓடிட்டு இருக்கு. ஃபேன் வேற வேஸ்டா சுத்திட்டு இருக்கு. எங்க போனாங்க இந்த ஜமுனாமா? எங்க தாயா? கதவு திறந்து போட்டு குழந்தைய தனியா விட்டு போயிருக்க பாருங்களேன். ஜமுனாமா, ஜமுனாமா, எங்க போனாங்க? பீரோ திறந்து கிடக்குது. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் இருங்க. என்னங்க, சமையல் ரூம்ல பாதி பாத்திரத்தை காணோம். ஜமுனாமா ஒரு நல்ல கதாபாத்திரம். உங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு நேரம் காலமே இல்லையா? நல்ல வேளை நம்ம குழந்தை தூக்கிட்டு போகாம இருந்தாலே புண்ணியவதி. பெத்த தாயாலேயே குழந்தைய பாத்துக்க முடியல, கூலிக்கு மாரடிக்கிற ஆயாவிலே குழந்தைய பாத்துக்க முடியும்? அதான் விட்டுட்டு போயிட்டா. ஏங்க, வேற ஆயா கிடைப்பாளா? கிடைப்பா. புதுசா துணிமணி எல்லாம் வாங்கி பீரோல வச்சேன்னா உடனே ஆயா கிடைப்பான். இப்படி செஞ்சா என்ன?